அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தோடு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சுருக்கமான வாழ்க்கை வரலாறை நாம் கடந்த 6 தொடர்களில் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு 41வது நாளினுடைய வகுப்பு பாடமாக நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் சொன்ன பிரபல்யமான கூற்றுகளை குறித்து நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, முஸ்லிம்களுக்கு தமது தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சாட்சிகள் தேவை இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்தை பற்றி முகமது அவர்களை பற்றி தப்புந்தோறுமாக சொன்ன செய்திகளுக்கெல்லாம் பதில் உரை சொல்லும் வகையில் அவருடைய கூற்றுக்களை நாம் மேற்கோள் காட்டிவிட முடியும். நபி அவர்களை பற்றி அவருடைய நற்குணங்களை பற்றி அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காட்டுகின்றார். நபியே, நீர் மகத்தான நற்பண்பு உடையவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களை குறித்து பேசி காட்டுகின்றார். அதே போல இந்த முகமது ஒருபோதும் தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப எதையும் பேசுவதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு எதை சொல்லி கொடுத்தானோ அதை தவிர வேறு எதையும் அவர் அதிகப்படுத்தவில்லை, குறைக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ்வே அவர்களுடைய விஷயத்தில் நற்சான்றிதழ் கூறியுள்ளார். அதுபோலவே இங்கு முஸ்லிம் அல்லாத பல சிந்தனையாளர்கள் அவர்களுடைய உயரிய பண்புகளை எடுத்து காட்டுவது சால சிறந்ததாக இருக்கும் என கருதுகிறேன். மைக்கேல் ஹார்ட் என்ற மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் 1978 வருடம், கிபி 1978 வருடம், உலகிலேயே அதிகமாக தாக்கம் செலுத்திய 100 ஆளுமைகள் என்ற ஒரு புத்தகத்தை அவர் தொகுத்தார். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரும் அவர்தான். எனது புத்தகத்தில் உலகில் அதிகம் தாக்கம் செலுத்தியவர்கள், ஆட்சி தந்தவர்களில் பட்டியலில் முதலில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இது சிலருக்கு ஆச்சரியத்தை தரலாம், மேலும் சிலருக்கு கேள்விக்குறியாகவும் இருக்கலாம். என்றாலும் மனித வரலாற்றில் மார்க்கம் மற்றும் உலக விவகாரங்களில் இரண்டிலையுமே சரிசமமான வெற்றியை பெற்றவர் அவர் மாத்திரமே. அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் முதலிடத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியதுக்கு காரணத்தை அழகாக அவருடைய அந்த புத்தகத்தில் விவரித்து சொல்லியிருக்கிறார். அதுபோல மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆன்மீக அரசியல் மூலம் அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய நபராக இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் நபி அவர்களை பற்றி இவ்வாறு சொல்லியுள்ளார். பல கோடி மனங்களை எந்த ஒரு விவாதம் இன்றியும் ஏற்றுக்கொண்டுள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிய ஆசைப்பட்டேன். இஸ்லாத்தின் வெற்றிக்கு காரணம் வாள் அல்ல, மாறாக உண்மையான காரணி என்னவென்றால் நபிகளுடைய புறத்திலிருந்து அவர் உடன்படிக்கைகளை மதித்தது, தமது தோழர்களுடன் தூய்மையான தோழமை, இறைவன் பற்றியும் அவனது தூது பற்றியும் ஆழமான நம்பிக்கை என்பனவே காரணமாகும். என்றாலும் அவரை முழுமையாக படிக்க முடியாமல் எனக்கு வேதனை தருகின்றது என்று அவர் சொன்னார். ஆக முகமது அவர்களை பற்றி மகாத்மா காந்தி அவர்களே சிறப்பித்து சிலாகித்து பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டியுள்ளார்கள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. முக்கியமான விஷயம், இஸ்லாம் வாளால் பரவவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாகவே அவர் உணர்ந்தார், மக்களுக்கு போதித்தார், அஹிம்சை வழியில் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அரும்பாடுபட்டார் என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வல்ஃப் காங் என்ற ஐரோப்பிய நாட்டினுடைய பிரபல்யமான கவிஞர். அவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறிப்பிடுகையில், முகமது அவர்கள் கவிஞர் அல்ல, எனவே அல் குர்ஆன் என்பது இறை வேதமாக இருந்ததே தவிர மனிதர்களுடைய
ஆக்கம், தயாரிப்பு அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் தன்னுடைய கூற்றில் பதிவு செய்துள்ளார். அதுபோல லா மார்டின் ஒரு தத்துவ ஞானி, பேச்சாளர், முகமது ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மார்டின் என்பவர் சொல்லுகிறார், முகமது அவர்கள் ஒரு தத்துவ ஞானி, பேச்சாளர், சீர்திருத்தவாதி, போராளி, திட்டமிடல் கூடிய ஆற்றலுடையவர், சிந்தனை போராளி, நேர்மையான நம்பிக்கை கோட்பாட்டை நிறுவியவர், ஊகங்கள் இல்லாத வணக்கசாலி, பூமியில் பல அரசுகளை நிறுவியவர், ஆன்மீக அரசை நிறுவிய மகா மனிதர் அவர்தான் முகம்மது ஆவார். எனவே அச்சமின்றி கேட்கலாம், இவரை விட சிறந்த மனிதர் எவரும் உண்டா என்று அவர் தன்னுடைய நூலில் தன்னுடைய கூற்றை பதிவு செய்திருக்கிறார். அதுபோல KS ராமகிருஷ்ண ராவ் என்ற பேராசிரியர் முகம்மது அவர்கள் இஸ்லாத்தின் நபி என்ற புத்தகத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார், முகம்மது என்ற ஆளுமையை என்னால் பூரணமாக புரிந்து கொள்வது கடினமாகும். என்றாலும் நான் கண்டவைகளில் ஊடாக அறிந்து கொண்டது என்னவென்றால், முகம்மது என்பவர் ஒரு சீர்திருத்த போராளி. நிறைய விஷயங்களுக்கு எளிமையான, அழகிய, நிரந்தரமான, எல்லா காலத்துக்கும் ஒத்து போகக்கூடிய வழிகாட்டலை காட்டியவர். அவர் சிறந்த ஒரு பேச்சாளர், சீர்திருத்தவாதி, அனாதைகளை பராமரித்தவர், அடிமைகளை பாதுகாத்தவர், அடிமை முறையை ஒழித்து கட்டுவதற்கு பல்வேறு சட்டத்திட்டங்களை நல்கியவர், பெண்களை அவர்களுக்கு சம உரிமையை, சம அந்தஸ்தை, அவர்களுக்கு உரிய உரிமையை, கடமைகளை மக்களுக்கு முழுமையாக எடுத்துரைத்தார்கள். பெண்களை விடுதலை செய்தார்கள் என்று சொல்லலாம். அதே போன்று நீதிமான், சரியான பொறுப்புதாரி என்றெல்லாம் தனது பங்கை ஒவ்வொரு துறைகளிலுமே சீரும் சிறப்புமாக நிறைவேற்றியுள்ளார். இது எல்லாமே ஒருங்கே ஒரு இடத்தில் காணப்பட்டதன் மிகப்பெரிய சிறப்பு என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார். அதே போன்று ஸ்மித் முகம்மது என்பவர், போஸ்ரத் ஸ்மித் என்ற ஒரு அறிஞர் முகம்மது என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார், ஒரே சமயத்தில் நாட்டின் தலைவராகவும் மார்க்கத்தினுடைய வழிபாட்டு தலத்தின் தலைவராகவும் இருந்தவர். அவர் கைசராகவும் பாபாவாகவும் ஒரே சமயத்தில் இருந்தார். ஆனால் பாபா போன்று புனித அந்தஸ்து தோரணையோ கைசரை போன்ற படையணிகளோ அவரிடத்தில் இருக்கவில்லை. அதேபோல் தொடரான படையணியினுடைய மெய் பாதுகாவலராக இருந்தார். அரண்மனைகள், நிரந்தரமான வருமானம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. அவருக்கு இறைவனின் வாக்கு கொண்டு, சத்தியத்தை கொண்டும் ஆட்சி செய்தவர்தான் முகம்மது அவர்கள். மேலும் அவர்கள் எளிமையான வாழ்க்கை அமைப்பை கொண்டவர் ஆவார் என்றெல்லாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இது மாதிரி வரலாற்று நெடுகிலும் அன்றிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள், அறிஞர்கள் நடுநிலையோடு காய்தல் ஓத்தலின்றி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை முழுமையாக அறிந்து உணர்ந்தவர்கள், முகம்மது ஒரு காம வெறியர் அல்ல, முகம்மது ஒரு போர் தீவிரவாதி அல்ல, அவர் மதத்தை வாளால் பரப்பவில்லை, தன் அன்பான கோட்பாடுகள் மூலியமாக, பெருந்தன்மையின் மூலியமாக மக்களிடத்தில் எளிமையாக அணுகி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த ஆன்மீக மற்றும் சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டி வழிநடத்தி தான் அந்த மக்களோடு மக்களாக சாமானியனாக வாழ்ந்து மக்களுக்கு நல்ல ஆட்சியையும் வழங்கினார் என்பதை அவருடைய வரலாறுகளிலிருந்து நாம் காண முடிகின்றது. ஆக இதுபோன்று முகமது நபி அவர்களை நம்முடைய உயிருக்கு மேலாக அவருடைய வழிகாட்டுதலையும் வாழ்க்கை முறையும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதில்தான் வெற்றி அடைய முடியும். இந்த உலகில் உள்ள எத்தனையோ தலைவர்கள் குறிப்பிட்ட சில துறைகளில் மாத்திரம் இலங்குவார்கள், மின்னுவார்கள். ஆனால் அனைத்து துறைகளிலேயுமே
சமயம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், உலகம் சார்ந்த அனைத்து துறையாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் சரியான வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, கலங்கரையாக ஜொலிக்கக்கூடியவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை வரலாறையும் என காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலையோடு படித்து உணர்வுகள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதை இத்தகைய நற்சான்றுகள் மூலியமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பாடத்தினுடைய அடுத்த ஒரு பகுதியாக நற்பண்புகள், தீய பண்புகள், எதெல்லாம் மார்க்கம் நற்குணமாக சொல்லி காட்டியிருக்கு, அதுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது, எத்தகைய தீங்கான பண்புகளிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எவற்றையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அவற்றை நாம் புரிந்து நம் வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய நற்பண்புகளோடு நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்வதோடு தீமையான பண்புகளிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வோமாக. அதற்குரிய பாடத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து நாம் பார்ப்போம்.